மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் டாக்டர் கிட்ட வந்து காவேரி வந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க. அப்போ குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வராதுல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் மட்டும் ஒரி பண்ணிக்காமல் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து எல்லாம் கேட்டுட்டு வெளியே வராரு. அப்போ போலீஸ் இருக்குது, மாஸ்க் போட்டுட்டு வெளியே வராரு. அந்த இடத்துல நிவினும் குமரனும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க? நாங்கள் தான் பார்த்து போடல, வெண்ணிலா வந்து இன்னும் கான்சியஸ் வராமல் தான் இருக்கிறா, அதை தான் நாங்கள் வந்து செக் பண்ண வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பசுபதி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் வந்து ஒரு ஸ்டாஃப் அங்கேருந்து கூப்பிட்டு யூனிஃபார்ம் தைச்சதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நிவின் கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு, காவேரியை போய் பார்த்தேன், அவளுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அவளுக்கு வயிற்றில் இருக்க குழந்தை எதுவும் பாதிக்கப்படுமோன்னு பயப்படுறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, காவேரிக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிவின் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குமரனுக்கு வந்து கங்கா கிட்டே இருந்து கால் வருது, நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால் தானே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் நம்ம பணம் காசோட நல்ல மாதிரி வாழ்வோம், நம்ம குழந்தை வெளியே வரும்போது நம்ம எவ்வளோ வசதியாக இருப்போம், நீயே பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. விஜய் வந்து வீட்டுக்கு வர்றாரு. அப்போ மாமி வந்து வேப்பிலை தோரணெல்லாம் கட்டணும், அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவங்க அம்மா எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் நேராக ரூமுக்கு வர்றாரு, வந்து வேப்பிலை தோரணம் எல்லாம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுக்குறாரு. உனக்கு சாப்பாடு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்காங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்துட்ருக்காங்க. விஜய் இப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.